அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான். எது? அல்லாஹ்வோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு துஹர தந்தான், அஸர தந்தான், மக்ரிப தந்தான். ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா, அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ்வை பத்தி இரக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு இலாம கொடுப்பான். நடு ஜாமத்துல எழும்பி தக்பீரை கட்டுங்கன்னு அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவருடைய ஈமான் இப்ப மலருது. வாழ்க்கையில பிரச்சனை வரவருக்கு அந்த முழிப்பு வரும். எனக்கு யாரும் துணை இல்லை, என் இறைவனோட நான் உரையாட போகிறேன். அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிற, அடியானே என்னோட பேசவா. சுப்ஹான ரப்பி. அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே? இந்த நாவுகள் அறியாமலே ஜிக்ரிலே சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று தெரியாமலும் தெரிந்து கொண்டும் சொல்லிக் கொண்டே போவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே? ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் ஜிக்ர் செய்வார், ஷைதுல் இஸ்திக்ஃபார்களை ஓதுவார், தஹஜ்ஜுதில் எழும்புவார். நிஜமா ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசையில் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான். முதல் வானத்தில் நான் என்னோட பேச நான் உனக்கு அனுமதி தருகிறேன். அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் உறங்குவார்கள். யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள். அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள், இறைவனோடு குழாவி பேசுவார்கள், இறைவனோடு கெஞ்சி கேட்பார்கள், தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள், இறைவனோட மன்னிப்பு கேட்பார்கள். இதுதான் நிம்மதி பெரியவர்களே. இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி.